நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, போர்க்களத்தில் கிடைக்க போகும் புதிய உங்களுடைய கஷ்ட காலத்திலும் உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகின்ற ஒரு அதிர்ஷ்டம், அதுவும் 7 சனி காலகட்டத்தில் கூட நீங்க எதிர்பார்த்தது கிடைக்க போகுது, நடக்க போகுது. கும்பராசியில பிறந்த உங்களுக்கு இன்றைய பதிவில் அதை பத்தி தான் பார்க்க போறோம். சனிவோன் பயிற்சியை விட சனிவோனுடைய பார்வைக்குண்டான பலன் அதிகம். ஸோ இன்றைய பதிலாக அதை பற்றி டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக பார்த்துருவோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவ்வளோ நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மார்ச் 29 பயிற்சி அடைந்து மீன ராசிக்கு போக போறாரு. ஒரு ராசியில 2.5 வருஷம் பயணிக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் மீன ராசிக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். ஸோ 30 வருடங்கள் கழித்து மீன ராசிக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சனி பகவான் எப்படி உங்களுக்கு பலனை கொடுக்க போறாரு? உங்களுக்கு கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த 7 சனின்றது நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக குடும்பச்சனி, வாக்குச்சனி, தனச்சனி, அதான் இந்த 2ஆம் வீடு. ஏற்கனவே அங்கே ராகுவான் வந்திருக்கிறார். மே மாதம் வரை இந்த ராகுவோட சேர்க்கை இங்கே இருக்கும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பா 3 விஷயத்தில் கவலைப்பட தேவையில்லை. கும்பராசியில பிறந்த நீங்க தனிமரமாக இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கென்று ஒரு துணை, உங்க குடும்பத்துல ஒரு வாரிசு அப்படின்ற ஒரு சூழல் கண்டிப்பா உருவாக போது. குடும்பத்துல உறவு வரவாக கிடைக்கும், அதுல எந்த விதமான தடையும் இல்லை. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், அதுக்கு எந்த விதமான பாகுபாடும் பார்க்க மாட்டார் சனிவான், அதை கொடுத்தே தீருவார். நினைத்த உறவு உங்களுடைய நெஞ்சில கண்டிப்பா வந்தே தீரும். ஸோ நினைத்த உறவு உங்களை தேடி வரக்கூடிய தருணம் இதுவாக இருக்க போகுது. சரிங்களா? இன்னொரு பக்கம் கண்டிப்பா கொடுத்த பணத்தை வசூல் பண்ணிட முடியும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ பண விஷயத்தில் பிரச்சனை வராதுங்க. ஏன்னா தனச்சனி, அதனால கண்டிப்பா பணம் என்பது உங்களுக்கு கிடைத்து தீரும். மேலும் குருபவனுடைய பலம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. காரணம், மே மாதம் 15ஆம் தேதியில குரு பயிற்சி நடக்குது. ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குருபவன் போறாரு. அவருடைய 9ஆம் பார்வை கும்பராசிக்கு உங்களுக்கு பதியுது. ஓகேங்களா? ஒரு பக்கம் தனக்காரகன் 5ல வர்றாரு, இன்னொரு பக்கம் தனச்சனியாக சனிவான் இருக்க போறாரு. அதனால பணம், பொருளாதார பிரச்சனை பெரிதளவு இருக்காரு. வேலைக்கு பாதகம் இல்லை, தொழில் ரீதியான பாதகம் கிடையாது. இதெல்லாம் பயப்படாம நீங்க இருக்கலாம். இப்போ வாக்குச்சனியாவும் அவர் இருக்கிறாரு. அதனால வார்த்தை விஷயத்துல கவனம் தேவை. கடுஞ்சொல், அவசரப்பட்ட வார்த்தைகளை வர்றது, இதுல மட்டும் கவனமா இருந்தா போதும். இப்போ சனிவன் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற வீட்டுக்கு பலனை மாற்றி கொடுப்பார். சனி பார்க்கும் இடம் பாலுன்னு சொல்லுவாங்க. அப்படி சனிவன் பார்த்து ஒரு இடத்தை அழிப்பதால் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன், குறிப்பா சனிவனுக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வையா ரிஷபராசியை பார்க்கிறாரு. உங்களுடைய கும்பத்திற்கு அது 4ஆம் வீடுங்க. 4ஆம் வீடுன்றது கார், வண்டி, வாகனம், சொத்துக்கள், அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் ரெண்டையுமே சொல்லக்கூடியது. அப்போ கும்பராசிக்காரங்க கண்டிப்பா சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். சொத்தால ஏற்பட்ட விரை செலவு இருக்காது. விற்க முடியாத நிலம், விற்க முடியாத வீட்டை கூட வித்து முடிச்சு நீங்க நிம்மதி சந்தோஷம் அடைவீங்க. அல்லது ஒரு கடன்ல இருக்கீங்க, ஒரு சொத்தை விற்க முடியலன்னா அதை வித்து முடிச்சு அந்த கடன்ல செட்டில் ஆவீங்க. சரிங்களா? அதே போல தாய் வழி உறவுகளோடு இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். கூட வேலை பார்க்குறவங்க அல்லது உங்களுக்கு கீழே தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க, இவங்க கூட உங்களுக்கு ஒரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும். ஸோ கூட வேலை பார்க்குறவங்க ஏதோ ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க, கூட வேலை பார்க்குறவங்களாம் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. தொழிலாளிகளால் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடுகள் பிரச்சனைகள் தான் சரியாகும். அதே போல திருட்டுப்பட்ட உங்க மேல சுமத்திருந்தா, களவு பழிச்சல் உங்க மேல போட்டிருந்தா, அந்த மாதிரியான ஒரு அவமானத்திலிருந்து நீங்க தப்பிப்பீங்க. அந்த பெயர் களங்கமானது நீங்கும். ஸோ இதற்கு அடுத்து சனிவன் நேரடி 7ஆம் பார்வை 8ஆம் வீடான கன்னி ராசியில பதியுது. 8ஆம் வீடு வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், பிரச்சனை, சண்டை சச்சரவு, இது எல்லாம் கொடுக்கக்கூடியது 8ஆம் வீடு. அதனாலதான் போர்க்களத்தில் கிடைக்கும் புதையல் நான் சொன்னேன். கண்டிப்பா கும்ப ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சொத்து சண்டை முடிவுக்கு வந்து உங்களுடைய பங்கு, உங்களுடைய ஷேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருடம் இந்த 2025. அதே போல ஒரு பிசினஸ் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக்கப் ஆகி உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேர்த்துக்கு குறுக்கு வழியில சில பண லாபங்கள் கிடைக்கும். போட்டிகள்ல கலந்துக்கிட்டு அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, லாட்டரி டிக்கெட்ல பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்கு. 7 சனி கஷ்ட காலத்தில் இந்த மாதிரி மறைமுகமான
நேரடி வழியிலோ பண லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த சனிவான் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. வாழ்க்கை துணை வழியில் பணவரவு மற்றும் இந்த சேவை சொல்லுவோம், மருத்துவ சேவை, காவல்துறை சேவை, ஆன்மீக சேவை போன்ற சேவை துறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதுல கொஞ்சம் பண லாபங்கள் கிடைக்கிறதுக்கோ, அதுல ஒரு தொழிலோ ஒரு கமிஷனோ கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகம். அந்த துறையில் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நேரத்துல குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறது, இந்த புதிய லாட்டரி டிக்கெட் போன்ற பணவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தபடியா 10ஆம் பார்வை அப்படின்றது தனுசுல பதிவு. உங்களுடைய கும்பத்திற்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானம். அப்போ மூத்த சகோதர சகோதரிகள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், இவர்களால் ஏற்பட்ட நஷ்டம் பிரச்சனை நீங்கும், குறையும். அதே போல வரவேண்டிய லாப பணத்தை கண்டிப்பா சீக்கிரமா வசூல் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்துல புதிய கார் வண்டி வாகனம் வாங்குறது அப்படின்றத தவிர்க்கிறது நல்லது. பழைய காரை போட்டுட்டு புதுசு வாங்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நான் புதுசாக தான் வாங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் யோசிக்கணும். படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை. படிப்பு விஷயத்துல அதிக முதலீடு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து பயணிக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே போல இருக்கிற வேலையை, பார்க்குற தொழிலை விட்டுட்டு பெரிய அளவு ஒரு தொழிலையோ வேலையிலோ பெரிய முதலீடு பண்ணி போயிட வேண்டாம். ஸோ அதில் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படியா இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரைச்சனி, குடும்பச்சனி, தனச்சனி, வாக்குச்சனியாக நடந்து கொண்டிருக்கிறார். அதனால தனத்திற்கோ பணத்திற்கோ குடும்பத்திற்கோ எந்த விதமான பங்கும் பிரச்சனையும் வராது. அதில் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வார்த்தை விஷயத்துல கவனம் தேவை. வாக்கு கொடுக்குற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. மற்றவர்களுடைய வாய் வார்த்தைகளை நம்புறதுலையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, கண்டிப்பாக யுத்தத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும். போர்க்களத்தில் இறங்கி ஜெயிச்சாத்தான் ராஜ்யம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போராட்டத்திற்கும் ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் தயங்காதீங்க. அந்த கழகம், அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, இந்த 2025 இந்த 7 சனி காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த, ஒரு முடிவை, ஒரு நிம்மதியை கொடுத்தே தீரும். ஸோ பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராக, தைரியமா எதிர்கொள்ளுங்க. முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதனால நன்மை உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். ஓகேங்களா? செய்ய வேண்டிய ஒரே விஷயம் குரு பகவான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ஃபாலோ பண்ணீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நல்லது. நாம் இன்றைய கும்பராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு வேண்டுவதற்கு பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் சரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும்